வெல்கம் டு மற்றும் ஒரு நார்த் இந்தியா டூர் பார்ட் 5 இது. பார்ட் 4 பார்த்துருக்கீங்க. டெராடூனு அதுக்கப்புறம் முசோரி வந்துட்டு கம்பெனியில் வந்து பார்த்துருக்கீங்க. இது முசோரியில் வந்து ஃபுல் டே சைட் சீயிங்க. வணக்கம், நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. நம்ம முசோரியில் ரொம்ப முக்கியமான பிக்னிக் ஸ்பாட்டான கெம்ப்டி ஃபால்ஸுக்கு வந்திருக்கோங்க. இதே கெம்ப்டி ஃபால்ஸுன்றது வந்து 3 ஸ்டேஜாக கொட்டுறதுங்க மேலே. இப்போ நம்ம பார்த்துட்டு நிற்கிற இடம் வந்து மிடில் ஸ்டேஜு. இதுக்கு மேலே போனால் ஃபஸ்ட்டு டாப் ஃபால்ஸு, அது பக்கத்துலேயே இன்னொரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது தான் வந்து மெயின் ஃபால்ஸுங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம், இந்த இடம் வந்து இதை கொட்டுது பாருங்கள் தண்ணி. இது வந்து மேலேருந்து வர்றதுங்க. நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம். அங்கேருந்து வர தண்ணி தான் வந்து கெம்ப்டி ஃபால்ஸுக்கு கீழே வருதுன்னு சொன்னாங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியாங்க. இந்த இடத்துல வந்து வண்டியெல்லாம் நிறுத்திடணும். நிறுத்திட்டு இதோ இந்த மேலே போகிறோம் பாருங்கள். இப்போது அது வழியாக போனோன்னா அந்த டாப் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பட் அங்கெல்லாம் வந்து குளிக்க முடியாதுங்க. கீழே இருக்க மெயின் ஃபால்ஸில் மட்டும்தான் குளிக்கிற ஆப்ஷன் இருக்குது. இதுதாங்க கெம்ப்டி ஃபால்ஸ் டாப் ஃபால்ஸுக்கு போகிற வழி. இதுதாங்க மேலே அந்த தண்ணி கொட்டுற இடம். ஒரு பாண்ட் மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இது வழியாக தான் உள்ளேருந்து வருது. ஆனால் பட் எங்கேருந்து வருதுன்னெலாம் நம்மளுக்கு தெரியல. இந்த இடம் இது வந்து இப்போ வந்து குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல. ஏதோ ஷார்ப்பான பாறைங்கள்லாம் இருக்குது, அதனால் நிறைய பேருக்கு அடிப்படுது அப்படின்னு சொன்னாங்க. முன்னெல்லாம் ஆனால் குளிச்சுட்டு இருந்த இடம் தான் அது. அநேகமாக என்ன கொஞ்சம் நல்லா ரினோவேட் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், மேலே ஒரு ஸ்டேஜில் வந்து பாருங்கள். அதுக்கும் போகலாம். வியூக்காக இப்போ நம்ம பார்க்குறது வந்து மேலே அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து பார்க்குறோங்க. அது இருக்கு இல்லையா, அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். இப்போ கை காமிச்சது இல்லையா, அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து வந்துட்டோன்னா இது இங்கே கொட்டுறது இல்லையா, இது வந்து இன்னொரு ஃபால்ஸுங்க. இங்கேயும் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இது மாதிரிலாம் பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஒரிஜினல் ஃபால்ஸு இன்னும் இந்த ஏரியாவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. அது தனியாக இறங்கி போகணும் பெரிய ஃபால்ஸுக்கு. இதுதாங்க இங்கே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டு. இந்த ஃபால்ஸ் வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து உறைஞ்சி போன சிச்சுவேஷன்லலாம் பார்த்துருக்காங்களாம் இங்கே இருக்க ஜனங்க. அங்கே டீ கடையில் ஒருத்தர் சொன்னார். பட் இப்போல்லாம் கிடையாதான். பட்டு பயங்கர கோல்டாக இருக்குமா தண்ணி. இப்போ நான் போகும்போது நான் குளிக்கலாம் இல்லைங்க, சரியான கோல்டு. இதுக்கு மேலே வந்து இது வந்து மெயின் ரோடுங்க. அந்த ரோடுங்களே தாங்க வண்டி பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய ஸ்கேமிங்கும் பண்ணுவாங்க இந்த வண்டி பார்க்கிங்க்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சமாளிச்சுட்டு இதோ இந்த சின்ன வழி போகுது பாருங்கள். இந்த படிக்கட்டில் தாங்க கீழே இறங்கி போகணும். வயசானவங்க, உடம்பு முடியாதவங்கலாம் கேபிள் காரில் போகிறது தாங்க பெஸ்ட்டு. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அதில் போகிறது தான். ஏன்னா இறங்கும்போது இறங்கிடலாம், ஆனால் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டம். இதோ நம்ம வண்டி பார்க் பண்ண இடம் இது, நம்ம வண்டி தான் அது. இதோ இந்த டீ கடையில் இருக்க அந்த பெரியவர் தான் நம்மளுக்கு இப்போ இந்த டீட்டெயில்ஸுங்கெல்லாம் சொன்னார். இதில் இங்கேருந்து இப்போ வண்டி பார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி விட்டுருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப வண்டி விட முடியலன்னு சொல்லி அப்படியே கீழே போயிட வேண்டியது தான். இதுதாங்க இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போகிறது. நான் படிக்கட்டில் நடந்து தான் போனேன். இது கேபிள் கார் போகிற வழிங்க. இதுதான் அது ஃபால்ஸ் அங்கே கீழே தெரியுது பாருங்கள். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபால்ஸுங்க. அது கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப நிறைய பிளேசஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க முசோரியில் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்க வேண்டிய ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் பிளேஸ்னால் இது ஒன்று.
இதுதான் வந்து இந்த கேபிள் கார் டிக்கெட் வாங்குகிற இடங்க இது. போட்டிருக்கு பாருங்கள், அப் அண்ட் டவுன் 250 ரூபா ஒரு ஆளுக்கு. செம்ம க்யூ இருந்ததுங்க நான் போகும்போது. இது வந்து பிரேக் டவுன்னு சொல்லி நடுவில் நிறுத்திட்டாங்க, அதனால் ஆளே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் என் கூட நடந்து தான் வந்தாங்க. மெயினாக இது வந்து முசோரி சிட்டி சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஆப்போசிட் சைடு நம்ம மற்ற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போகிறது சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மலையை தாண்டி மலை அடிவாரத்தில் கீழே தான் இருக்குது. ஆனால் போகிற வழி ஃபுல்லாக 2 பக்கமும் கடைங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு ஃபால்ஸ் வந்துட்டாங்க. இங்கேயே ட்ரெஸ் சேஞ்சிங் இடம் இதெல்லாம் இருக்காது, காட்டுறோம் பாருங்கள். இப்போ இதுதான் இந்த ஃபால்ஸோட அழகு பாருங்கள். இந்த ஃபால்ஸ் அப்படியே ஒரு சில வருஷத்துங்களில் உறைஞ்சிலாம் இருந்ததுதாங்க, அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் ஆழம் கிடையாதுங்க, யார் வேணாலும் குழந்தைங்களோடு குளிக்கலாம். பட் அந்த குளிரை தாங்கணும், எப்படி குளிக்கிறாங்கன்னு தெரியல. சரியான இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா டாப் ஃபால்ஸ், அதுலேருந்து வர தண்ணி தான் இது. செம்ம அழகு. நான் போயிட்டு டக்குன்னு வந்துடலான்னு தான் போனேன். குளிக்காத நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கேமரா எடுத்துகிட்டு இருக்க இடம் வந்து ஃப்ளோரில், அது வரைக்கும் அது சாரில் அடிக்குங்க. அது அந்தளவுக்கு சரியான ஃபால்ஸு. நீங்கள் இவ்வளோ நேரம் ஃபால்ஸோட ஒரிஜினல் சவுண்டு கேட்டிங்களா, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த நேச்சுரல் சவுண்டை நீங்கள் கேட்கணுன்றதுனால தான். இப்போ நாம் நடந்து போகிறது பாதை பாருங்கள், அங்கேருந்து வர தண்ணி வழியாக தான் கீழே போகுது. இதுதான் அந்த பாட்டமில் மேலேருந்து காமிக்க இல்லையா ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க, அதுதாங்க. இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. இது வந்து புத்தா டெம்பிளுங்க, அங்கே இருக்க ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. அங்கே மேக்ஸிமம் இந்த டெம்பிளுங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஐ மீன் உத்தரகாண்ட்லேயே சொல்கிறேன். அதில் இங்கே முசோரியில் இருக்க புத்தா டெம்பிளுக்கு வந்திருக்கோங்க. இதுவும் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திட்டு நடந்து வர மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் எதுவும் வந்து நீங்கள் 2 வீலரில்
பேச்சுலராக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியோடலாம் வந்தால் ட்ரை பண்ணுறது, குழந்தைங்களாம் வச்சுன்னு ட்ரை பண்ணுறது இந்த ரூட்டுங்க கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஆனால் கோவில் நல்லா அற்புதமாக கட்டியிருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனு. நுழைஞ்ச உடனே நல்ல இந்த பெரிய இந்த வீல் இருக்குது, அது அந்த வேண்டிக்கிட்டு சுற்றுற வீல் அது, அந்த வீலு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த கோபுரத்துங்களுக்கு டைப் இருக்காங்க. ஒவ்வொரு கோபுரத்துக்கோட ஷேப்புக்கும் வந்து இது இருக்கான், ஒவ்வொரு அர்த்தம் இருக்கான். நேபாளில் இருக்க டைப்பு, திபத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த ஏரியா பாருங்கள், சரியான லொக்கேஷன். வின்டரில் செம்மையாக இருக்குமா இங்கே. அதோட ஃபோட்டோஸ்லாம் உள்ளே மாட்டி வச்சுருந்தாங்க, வின்டரில் இந்த ஏரியா எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் எடுத்தேன், நான் சரியாக உங்களுக்கு தெரியல, கேமராவில் வெளிச்சம் சரியாக வரலாங்க. இப்போ தெரியும் பாருங்கள். இங்கே மொத்தமே வந்து இப்போது இன்றைக்கி வந்து நம்ம 3 பிளேஸ் தாங்க. அதெல்லாம் ரூம்ஸுங்க, ரூம்ஸு காட்டேஜஸ் கட்டி வச்சுருக்காங்க, ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அங்கே. ஆனால் இங்கெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் வந்து தங்குறதுலாம் வேஸ்ட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 லொக்கேஷன் பார்த்துட்டோம், கெம்ப்டி ஃபால்ஸு அப்புறம் புத்தா டெம்பிள் பார்த்துட்டோம். 3வது தாங்க ரொம்ப முக்கியமான இடம், ஜார்ஜ் எவரெஸ்ட் ஹவுஸு. அடுத்து அதுதான் போக போகிறோம். இங்கே முடிச்சுட்டு இங்கேருந்து அங்கே தான். ஸோ லன்ச்சு முடிச்சுட்டு தான் போகிறோம். இது பாருங்கள் புத்தா டெம்பிள். ஆனால் அவங்களே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, எடுக்காதீங்க உள்ள அப்படின்னு. அடுத்தது இது தாங்க அடுத்த லொக்கேஷன். என்னென்னா ஜார்ஜ் எவரெஸ்ட்டோட பீக், அந்த மலையோட உச்சி தெரிஞ்சது இல்லையா, அதுதாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜார்ஜ் எவரெஸ்ட்டோட வீடுங்க. இது வரணுன்னா பயங்கரமாக செலவு பண்ணுங்க நீங்கள். இன்னொரு பிரச்சனையாக போச்சுங்க, நான் எடுத்த வீடியோஸு ஃபோட்டோஸு இதெல்லாம் எப்படியோ அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆகிடுச்சிங்க. இது என்கிட்ட ஸ்டாண்ட் பைக்கு ஒரு வீடியோ இருந்தது, அதை ஜூம் இன் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. இதுதான் வர வழிங்க. ஜீப்பு வசதியும் இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் கணக்கு போட்டிங்கன்னா 1300 ஆகிடுதுங்க, பார்க்கிங் எல்லாம் சேர்த்து. இது இல்லாமல் ஹெலிகாப்டர் சர்வீஸ் அது தனி. அதுதாங்க பீக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மெயின் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து கிட்டத்தட்ட 2.25 கிலோமீட்டர் நடந்து போனால் இந்த இடம் வருங்க. இதுதான் அவரோட வீடு. இப்போ நான் என் ஃபோட்டோ முன்னாடி ஃபோட்டோ காமிச்சேன் இல்லையா, அது வந்து பீக் ஹெலிகாப்டர் வியூ பாயிண்ட்டு, அங்கேருந்து எடுத்தது அவரோட வீடு. இதுதான் முசோரியிலே இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஏரியாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம முசோரியிலேருந்து டேராடூனுக்கு கீழே இறங்குறோம். இறங்குற வழியில் இந்த பட்டா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஜூ ஒன்று இருக்குதுங்க. அதை ரெண்டும் பார்த்துட்டு தான் இறங்க போகிறோம். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். இதுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.